வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வேலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக நடந்த நிலப்பரப்பில் வாழும் பறவைகள் கணக்கெடுப்பில் 110 பறவை இனங்கள் இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக சென்னையில் 3வது நாளாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 5 ஆண்டுகளில் 960 ஏக்கர் தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவெற்றியூர் அன்னை சிவகாமி நகரில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட படகு குழாமையை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். சென்னையில் 1261 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட 5367 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அம்ருத் பாரத திட்டத்தின் கீழ் 8 கோடியே 80 லட்சம் ரூபாயில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழக வட மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை வெப்ப அலை அதிகரிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 920 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,25,280 ரூபாயாகவும் 1 கிராம் 15,660 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 315 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை 1000 விளக்கு மற்றும் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். மதுரைக்கு நேற்று வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4400 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இன்று தொடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதிகளில் 152 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 852 குடியிருப்புகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் சுவாமி கோவிலின் குளம் ஏப்ரல் மாதத்திற்குள் சீர் செய்யப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மாசி மக திருவிழாவை முன்னிட்டு இன்று தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 29 ரூபாய் 50 பைசா உயர்ந்து ஒரு சிலிண்டர் 1929 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிமையான திறன் வாய்ந்த இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கான அடித்தளம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். சந்திர கிரகணத்தை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவில் நாளை 10 மணி நேரம் நடை அடைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் சந்திரகிரகணத்தை ஒட்டி வருகின்ற மார்ச் 3ஆம் தேதியாகிய நாளை காலை 10:30 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரைக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. துபாய் அபுதாபி மீது தொடர் ஏவுகணை தாக்குதலை நடத்துவதை பார்த்து கொண்டு அமீரகம் இனியும் சும்மா இருக்காது என்று ஈரானுக்கு UAE அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் நாட்டின் புதிய உச்ச தலைவராக அயதோலா அலிரேசா அராஃபி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேற்கு ஆசிய நாடுகளில் இன்று நடைபெற இருந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக CBSE அறிவித்துள்ளது. போர் பதற்றத்தில் உலக நாடுகள் வன்முறையை கைவிட வேண்டும் என்றும் போரை நிறுத்திவிட்டு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கான 444 விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக விமான போக்குவரத்துறை அறிவித்துள்ளது. ஈரானில் தலைவர் கொல்லப்பட்டதை அடுத்து காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் பதற்ற சூழ்நிலை நிலவுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய யூதாவின் கேடயம் தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது ஈரான் தனது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட செய்தி வெளியானதை தொடர்ந்து பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது மக்கள் ஆக்ரோஷமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரானின் தலைவர் கமோனி உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் 2713 கோடியில் திட்டப்பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார்.
ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்திய கூட்டு தாக்குதலில் 85 பள்ளி சிறுமிகள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல், ஈரான் போர் பதற்றத்தை தொடர்ந்து துபாய், அபுதாபியை விட்டு மக்கள் வெளியேறுங்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் 14 வயது நிரம்பிய பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் இலவச தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஈரான், இஸ்ரேல் போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இன்று முதல் UTS மொபைல் செயலி மூலம் பொது மற்றும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகள் பதிவு செய்ய முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல், ஈரான் போர் பதட்டம் காரணமாக வளைகுடா நாடுகளில் வான்வெளி சேவை மூடப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையில் போர் நிறுத்தம் கொண்டுவர மத்தியஸ்தம் செய்வதற்கு தயார் என்று இந்தோனேசியா பிரதமர் அறிவித்துள்ளார். இஸ்ரேலின் தாக்குதலால் செங்கடலில் கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல்களை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தொடங்கியுள்ளனர். சென்னை பூவிருந்தவல்லி மற்றும் வடபழனி இடையே ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 4814 கோடியில் பாலம், 13 சாலைகள் மற்றும் 38 துணை மின் நிலையங்களை திறந்து வைத்துள்ளார். வருகின்ற 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியாவை கட்டமைக்க முதலீடு செய்யுங்கள் என்று தொழில் நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளுக்கு அரவை பருவத்திற்கு கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு 86 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மயிலாப்பூரில் நடைபெற்ற கிராம பூசாரிகள் மாநாட்டில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பூசாரிகளின் நலனை கருத்தில் கொண்டு 11 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். சித்தூரில் தொழில்களை நிறுவ முன்வரும் தொழில் முனைவோருக்கு தொழில்துறை அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை விடுவித்து CBI நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான தந்தை பெரியார் நூலகம், அறிவியல் மைய கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். பிளமிங்கோ என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து திருமயிலை நிலையத்தை வந்தடைந்தது. குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்விற்கான கட்டணம் செலுத்தாத சில தேர்வர்களுக்கு வருகின்ற மார்ச் 5ஆம் தேதி வரை தேர்வு கட்டணம் செலுத்த அவகாசம் வழங்கப்படும் என்று TNPSC அறிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு கரும்பு கிரய தொகையை தாமதமின்றி வழங்குவதற்கு ஏதுவாக 86 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.